வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இனியன். இந்த வீடியோல பாஸ்போர்ட்னா என்ன, விசானா என்ன, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க எத்தனை கண்ட்ரிக்கு வந்து விசா இல்லாம டிராவல் பண்ணலாம். இது போல பாஸ்போர்ட் பத்தியும் விசா பத்தியும் தான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாஸ்போர்ட்னா என்னன்னா, வெளிநாட்டுக்கு டிராவல் பண்றதுக்காக அந்த கண்ட்ரி கொடுக்கும் டாக்குமெண்ட் பேர் தான் பாஸ்போர்ட் சொல்லுவாங்க. இந்த பாஸ்போர்ட் இல்லாம நீங்க வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ண முடியாது. இந்த பாஸ்போர்ட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஐடென்டிட்டி எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு பெர்சனுடைய ஐடென்டிட்டி வந்து எல்லாமே இருக்கும். உதாரணமா அவருடைய போட்டோ, சிக்னேச்சர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்தாரு, அவருடைய அட்ரஸ் என்ன, இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பாஸ்போர்ட்ல இருக்கும். யாரெல்லாம் வந்து பாஸ்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய குடிமகன் எல்லாருக்குமே வந்து பாஸ்போர்ட் எடுக்கும் உரிமை இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து பாஸ்போர்ட் அப்ளை செய்து வாங்கிக்கலாம். இந்த பாஸ்போர்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து டிராவல் பண்ண முடியும். ஒரு சின்ன தகவல், ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்போர்ட் இருந்தா மட்டும்தான் ஃபிளைட்லயே வந்து டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஏதாவது ஐடி ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட இருந்தாலே, நீங்க உள்நாட்டு விமான பயணத்துக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெளிநாட்டுக்கு வந்து நீங்க போனா மட்டும்தான் பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு தேவையா இருக்குமே தவிர, உள்நாட்டு விமான பயணத்துக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து தேவை கிடையாது. இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்தது விசா என்னன்னு பார்ப்போம். நீங்க ஒரு கண்ட்ரிக்கு போறீங்கன்னா, அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும். அவங்க பர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் உங்களால டிராவல் பண்ண முடியும். அந்த பர்மிஷனுடைய பேர் தான் விசான்னு சொல்லுவாங்க. விசானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசிட்டர் இன்டர்நேஷனல் ஸ்டே அட்மிஷன் அப்படின்னு அர்த்தம். நீங்க வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணணும்னா, கண்டிப்பா உங்ககிட்ட பாஸ்போர்ட்டும் இருக்கணும். அடுத்தது விசாவும் இருக்கணும். இந்த 2 டாக்குமெண்ட் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து ஃபாரினுக்கு வந்து டிராவல் பண்ண முடியும். விசாவுடைய அடுத்த பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கு எந்தெந்த நாட்டுல இருந்தா வந்தாங்க, என்ன பர்ப்பஸ்க்காக வந்திருக்காங்க, அந்த மக்கள்லாம் அங்கேயே இருக்காங்களா, இல்ல வந்து சொன்ன நேரத்துக்கு வந்து வெளிய போயிட்டாங்களா, இது போல என்ஷூர் பண்றதுக்காகவும், அந்த நாட்டோடைய செக்யூரிட்டிய வந்து என்ஷூர் பண்றதுக்காக விசா வந்து புரொவைட் பண்றாங்க. விசால பார்த்தீங்கன்னா நெறைய டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டூரிஸ்ட் இல்ல விசிட் விசான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, நீங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணத்துக்காக நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து டூரிஸ்ட் விசாவோ இல்ல விசிட் விசாவோ வந்து அப்ளை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒர்க் விசா. ஒர்க் விசான்றது நீங்க வெளிநாட்டுக்கு வந்து போய் நீங்க வேலை செய்ய போறீங்கன்னா, நீங்க வந்து ஒர்க் விசா அப்ளை செய்து தான் நீங்க போக முடியும். அடுத்தது பிசினஸ் விசா. பிசினஸ் ட்ரிப்புக்காக நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, நீங்க பிசினஸ் விசா அப்ளை பண்ணணும். அடுத்தது ஸ்டூடண்ட்ஸ் விசா. ஸ்டூடண்ட்ஸ் விசா வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் போயிட்டு படிப்பாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் விசா அப்ளை பண்ணி தான் அவங்க வந்து போக முடியும். அடுத்தது ஃபேமிலி ஆர் டிபெண்டன்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுல வந்து ஏற்கனவே வேலை செய்றவங்க, இவங்க மூலியமா போவாங்க. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஆர் டிபெண்டன்ட் விசா வந்து குடுப்பாங்க. அடுத்தது டிரான்சிட் விசா. டிரான்சிட் விசான்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நீங்க டைரக்ட் ஃப்ளைட் இல்லாதனால கனெக்டிங் ஃப்ளைட் மூலியமா போவீங்க. அதாவது வேற ஊர் டச் பண்ணிட்டு நீங்க போவீங்க. நீங்க அந்த டச் பண்ற ஊருக்கும் வந்து நீங்க டிரான்சிட் விசா எடுக்கிற மாரி இருக்கும். அதுதான் வந்து டிரான்சிட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மெடிக்கல் விசா. மெடிக்கல் விசான்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க போவீங்க. அவங்க வந்து மெடிக்கல் பர்ப்பஸ்க்காக போறதுனால மெடிக்கல் விசா வந்து அப்ளை செய்து வாங்கிட்டு தான் அவங்க போக முடியும். அடுத்தது இமிகிரன்ட் விசா அப்படி இல்ல ரெசிடென்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டுக்கு வேலை செய்ய போனவங்க அங்கேயே வந்து தங்கி அந்த நாட்டிலேயே வந்து குடிமகன் ஆவாங்க. அவங்க வந்து இந்த மாரி விசா வந்து அப்ளை செய்து வாங்குவாங்க. இது போல பல டைப் ஆஃப் விசா வந்து இருக்கு. அடுத்தது இந்த விசா இல்லாம நம்ம எந்த நாட்டுக்குமே வந்து டிராவல் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால டிராவல் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நட்பு நாடுகளுக்கு வந்து எக்ஸம்ஷன் குடுத்திருப்பாங்க. உதாரணமா நீங்க இந்தியால இருந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, நேபாள், மொரிஷியஸ், இந்தோனேஷியா, பூட்டான் இது போல நாடுக்கு வந்து விசா இல்லாம நீங்க டிராவல் பண்ண முடியும். அதாவது நீங்க வெறும் பாஸ்போர்ட் மட்டும் வச்சிருந்தா போதும். இந்த நாட்டுக்கெல்லாம் வந்து நீங்க டிராவல் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிக்கு வந்து ஆனரல் விசா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது மூலியமா வந்து நீங்க டிராவல் பண்ணலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விசா வந்து முன்னாடியே வந்து அப்ளை செய்து வாங்க தேவையில்ல. நீங்க பாஸ்போர்ட் மட்டும் வச்சிருந்தா போதும். அந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம், அந்த இமிகிரேஷன்ல வந்து உங்களுக்கு நீங்க வந்து அப்ளை செய்து விசா வாங்கிட்டு அந்த நாட்டு உள்ள நீங்க போலாம். இது போல 60 கண்ட்ரி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்க இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 கண்ட்ரிக்கு வந்து நீங்க வந்து ஃப்ரீயா வந்து டிராவல் பண்ணலாம். ஒரு சில கண்ட்ரில வந்து விசா ஃப்ரீ. ஒரு சில கண்ட்ரில வந்து ஆன் அரைவல் போயிட்டு நீங்க வந்து விசா எடுக்கிற மாரி இருக்கும். ஆன் அரைவல் போயிட்டு நீங்க விசா எடுக்கும்போது உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார்ஜஸ் வந்து ஒரு சில கண்ட்ரி வந்து சார்ஜ் பண்றாங்க. ஒரு சில கண்ட்ரி வந்து சார்ஜ் பண்றதில்ல. ஆனா அந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். நார்மலா விசா அப்ளை செய்து நீங்க வாங்குற மாரி அதிகமா இருக்காது. நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த வீடியோ வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் பத்தியோ, இல்ல விசா சம்பந்தமா எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.